சாமி வரலடா, சாமி நிறுத்தமா ஒண்ணு நிறுத்தமா நல்லா சொல்லு. என் சுடலை வந்தாலும் என்னை காப்பாற்றி தருவார். ஆனா சுடலை அங்க ஆளுதான் வேற ஒருத்தன். உண்மையாடா சத்தமா சொல்லு. ஈசு அப்பப்ப வந்து போறாரு காப்பாத்து. உண்மையா இல்லையா? எதிர்காலம் அப்படின்னா நான் சொன்ன வாக்குப்படி அமைஞ்சதா இல்லையா? இப்ப எந்த பிரச்சனை இல்லையா? உண்மையை சொல்லு. இரு மக்களையும் காப்பாத்தி தரேன், ஒரு பெண் வாரிசையும் காப்பாத்தி தரேன். எங்கெங்க கூப்பிட்டு மை மாந்திரங்களை பண்ணான்னு தான் நிக்க மாட்டான். ஆனா கருப்பசாமி உத்தரவுதான் நின்றுட்டான். உண்மையை சொல்லு. அவளை கூட்டிட்டு பாத்திரம் 2 பேர் போனேடா, அங்க சாமி எடுத்த பொம்பளையா? உண்மையை சொல்லு. அவட்ட நிக்கிற கருப்பசாமி நான் தான் இருந்தேன். செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு போனேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு புதன்கிழமை நின்று போச்சு. உண்மையா இல்லையா? புதன்கிழமை நின்று போச்சு. கருப்பசாமி செஞ்ச அவச்ச மை மாந்திரத்துல இல்லை. உண்மையா இல்லையா? காப்பாத்தி கொடுக்கேன். இவனுக்கு ஒரு பேரை வாங்கி தந்துடுறேன். படிப்பு குறையாத இருக்கு. உண்மையா இல்லையா? படிப்பு மட்டும் ஏற மாட்டேங்குது. சாமி வந்து ஆள நினைக்கும். அந்த சாமியாங்க இப்போது எதுவும் கிடையாது. எது 31 வயசுக்கு மேல சாமி யாருக்கு வரோ நல்லா இருப்பான். 31 வயசுக்கு கீழே யாருக்கு வரணும் அவன் நாசமா போயிடுவான். கருப்பசாமி வாக்கு தான். எந்த சாமி வந்தாலும் 31 வயசுக்கு மேல சாமி யாருக்கு வருதோ அவன் நல்லா இருப்பான். அதுக்கு கீழே யாரு வந்தாலும் நாசமா போயிடுவான். இல்லையா? சரி, எப்படி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கருப்பசாமி வாங்கித்தாரு, நல்லபடியா ஆக்கித்தாரு. எதிர்காலத்து பார்த்தேன் பெண் வாரிசு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமா? எப்படி? ஆனா படிப்பு அறக்குறதான் கொஞ்சம் மண்டையில ஏற மாட்டேங்க. உண்மையை சொல்லு. சில கட்டத்தை உண்மையை சொல்லுவேன், மற்ற நேரம் பெருமையை சொல்லுவேன். அதை அமைச்சு கொடுக்க. அதான் கருப்பசாமி என்ன சொன்னேன், எதிர்காலத்துல ஒரு வாழ்க்கை இல்லாம அமைச்சுட்டாரு. பக்கத்துல வாப்பா ஏதாவது 2 பேரும் இருக்கான். ஒரு பேர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான். அது எனக்கு தெரியாது. போன மாதிரி அவன் போயிட்டு வந்து நான் இருப்பாரு. நாங்கள் உண்மையை சொல்லணும். உண்மையா இல்லையா? எங்க வீட்டுக்காரன், எங்க வீட்டுக்காரன் போயிடுவா. சாமி திறக்க முடியல. யாருப்பா கணி பிடிச்ச முடியா பெரிய எல்லாம் இருந்துச்சுல. சரி வரலாம். காப்பாத்திட்டாங்க. அமாவாசை வேட்டை கொஞ்சம் வருது. சிறு சிறுதான் வரணும். பலப்படம் சொல்லி கனி பிடிச்சா இல்ல எப்போ கனி பிடிச்சா கனியா பிடிச்சா கருசாமி நீ பார்த்து கூப்பிடு. அம்பாசமுத்திரம் அப்படின்னு கூப்பிடுவா. வழியாப்பா அம்பாசமுத்திரம் யாரு இருக்கா? அம்பாசமுத்திரம் இல்லை 1 2 2வது வீடு வழியா சுயத்தொழில் பார்க்கணும்னு கூப்பிடுறேன். சீக்கிரமா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். என்ன நடக்குன்னு கேட்டேன். அதனால நடக்கிறத சுத்தி காமிச்சு விட்டு கொஞ்ச நாளைக்கு எப்படி சுத்தி காமிச்சு விட்டேன். உண்மையா அப்படியா? இனி 1.5 மாசமா சுத்துறேன். எத்தனை மாசம் ஆச்சு? செவ்வாய்க்கிழமை வீட்டு விட்டு வெளியே இருப்பேன். அதாவது செவ்வாய்க்கிழமை பிரச்சனை ஆச்சுன்னா அதான் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பாக்குவாதம் முடிஞ்சது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆரம்பிச்சாச்சு. உண்மையா? புதன்கிழமை காலை விடுப்பான் இருக்காரு. அதான் உட்கார கருசாமி நடக்குது என்னன்னு கேட்டேன். அதனால நடத்தி கொடுத்துருக்கோம். உண்மையா? புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும், அவருடைய போக்கை காப்பாத்தி கொடுக்கணும். ஒண்ணு போனா ஒண்ணு தொடரலாம். உண்மையா? ஒண்ணு போனா ஒண்ணு தொடரும். என்ன செய்யணும்? எதையுமே நம்ம கருப்பசாமியா அமைச்சு கொடுத்தாங்க. அவனா வழிக்கு பண்ணி கொடுக்கட்டுமா? மந்திர முதலே கருப்பசாமி கனிதான் இருக்கு. கனிலே மந்திரிச்சு தாரேன். எப்படியாவது கொடுக்க முடியுமா அவனுக்கு? அதை நான் பார்த்துருக்கேன். நான் கொடுத்தாரேன். கையில பிடி முதல்ல அதுக்கு வழிமுறை கொடுத்தா போதுமா? நல்வழிப்படுத்தி கொடுக்க கருப்பசாமி. அதே மாதிரி எதிர்காலம் சொன்ன மாதிரி ஒரு பெண் வாரிசுக்கு நம்மளோட வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம். உண்மையா? சுத்தமா சொல்லு. பொட்ட பிள்ளை இருக்கியா? இப்ப வீட்டுல இருக்கியா? அப்படி வரக்கூடியது 2வது வாசல் வாங்கி கொடுத்துருக்கா வீடு. ஒரு வீடு பார்த்து 2வது வீடு வாங்கி கொடுத்துருக்கா. உண்மையே சொல்லு. தெக்க பார்த்த வாசலா? வடக்க. முதல் வீடு தெக்க பார்த்தா அமைஞ்சுதா? வேண்டான்னு சொல்லியாச்சு. உண்மையா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது இருக்க கருப்பசாமி உன் குடும்பத்தோட உன்னை வாழ வச்சுட்டாங்க. என்ன கேட்கணும்? சண்டை வந்து உண்மையா பத்தியா? சண்டை வந்து உண்மையா? இனி என்ன செய்யணும்? சரி மாத்தி கருப்பசாமி உன்னுடைய இடத்துக்கு உன்னை உட்கார வச்சா போதுமா? அது நான் மாத்தி அமைச்சு உன்னை கூடணுமா? அது கூப்பிட வச்சு கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொன்னேன். உண்மையா இல்லையா? நீ பொறுமையா இருக்கிற மாதிரி ஒரு அந்த இடத்துல பேரோட வாழ வச்சு கருப்பசாமி தாரேன். கணவனையும் நல்வழிப்படுத்தி கொடுத்தேன். சத்தியமாக சொல்றேன். வேற எதுவும் பண்ண வேற மாதிரி ஆக்கி வாங்கி தாரேன். நீ கேட்டது ஒரு வாரிசு வேணும்னு கேட்ட ஒரு வாரிசு வேலை வாங்கி கொடுத்தேன். அவருடைய இப்ப கொஞ்சம் 3 மாசம் இருக்கு. அவருக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. 2 இடத்துல எழுதி போட்டு வேற மாதிரி ஆயிட்டா. அதான் 3 மாசம் பொறுத்து அவனுக்கு வேலை வாங்கிட்டான்.
என்ன சொல்றேன், அமைச்சு கொடுத்துருந்தேன் கருப்பசாமி. தனியாக வச்சுதான் வீட்டில் வச்சுதான் ஒண்ணு. இப்ப அமைச்சு கொடுத்த வீடு இருக்கா, 2வது வீடு, அதுல கொண்டு போய் கருப்பசாமி. ஆமா ஒடியா அப்படி இருப்பாப்பா. எப்ப அதே வீரனோட கூப்பிட்டுதான் யாருக்கா கருப்பசாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், 3 நாள்ல குணப்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னேன். உண்மையா 3 நாள்ல அதை மாத்தி அதை எடுத்துட்டியா? சத்தமா சொல்லு. அதே மாதிரி கருப்பசாமி இனி வரக்கூடிய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா தொழிலும் மாற வச்சு, எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாரிசுக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். உண்மையா இல்லையா? வேலை வாங்கி கொடுத்தா போதுமாப்பா? 2 வேலை ஒருத்தருக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி இப்ப போட்டோம்னு வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி வாங்கி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், அடுத்த முறை வரும்போது சரியா வந்துருப்பா. இடது கால வழியா வாங்கி தரேன், நல்லபடியா ஆக்கி கொடுத்துருவேன். எதிர்காலம் அப்படி பார்த்தா ஒரு ஆண் வாரிசுக்கு வேலை வாங்கி தரேன். அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த போட்டு வைப்போம். வேற என்ன கேட்கணும்? இப்ப வேலையில பார்க்கக்கூடிய எந்த வேலையும் இருக்கலாம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயம் நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்கணும்? எப்படி எந்த குறையிலும் காப்பாத்திட்டாரு. என்ன கொண்டு வந்து எப்படி இருக்கு? உண்மையை சொல்லுப்பா. எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி 2 தடவை வேலையில சொன்ன வாக்கும் கொஞ்சம் வேற மாதிரி. உண்மையா பையா? இனி வரக்கூடியதுல வேலை வாங்கி தரேன், உறுதியா வாங்கி தரேன். வேற என்ன கேட்கணும்? மனைவியோட நல்லபடி ஆக்கி தரேன். எதிர்காலத்துல அப்படின்னு பார்த்தா 2 வாரிசுக்கும் நல்லபடி ஆக்கி கொடுத்துருக்கேன். வேற என்ன கேட்கணும்? எதுவும் கேட்கணுமாப்பா? ஒரு மனசுல இருக்கா கேளு. வேலையை பத்தி எதுவும் கேட்கணுமா? அப்படி காலையில் வந்துருப்பா. அதான் உள்மனதில் ஆக்கி தரேன். மொத்தம் அதுல போராடக்கூடிய மொத்தம் 3 வேலைப்பா. எத்தனை வேலை? நீ அங்கிருந்து பாக்க உண்மையை சொல்லு. உண்மையா பையா? அமைச்சு தரேன். இந்த 2.5 மாசத்துல அமைச்சு தந்துருவேன், நல்லபடியா ஆக்கி தரேன். அப்படி பார்த்தா கருப்பசாமி 3 பேர் சேர்ந்து எனக்கு அன்னதானம் போடணும். போடவே மாட்டியா? அமைச்சு கொடுத்தாரா? எந்த ஒரு பொருள்கிழமை இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்துருக்கும். உண்மையாப்பா? இன்னைக்கு உண்மையா பையா? கைதட்டல உண்மையா பையா? காலையில் விடுப்பா. 2.5 மாசத்துல அமைச்சு தரேன். வேற இல்ல, கையெழுத்து எல்லாமே ஆயிட்டு. இன்னும் ஒரு ஆள் கையெழுத்து வரணும். உண்மையா? யாரு கையெழுத்தணும்? ஒரு ஆள் கையெழுத்து போட்டோம்ல செவ்வாய்க்கிழமை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அன்னதானம் 3 சேர்ந்து போட்டோம். அவங்க உடனே நீங்க 2 சேர்ந்து போட்டோம். போட்டல முடியாதா? போயிட்டு கருப்பசாமி அமைச்சு தரேன். வரும்போது மொத்தம் அப்படி வேலையில வந்து பார்த்தேன். மொத்தம் பண்ண தவிர அந்த இடத்துல 4 பேர் இருந்திருப்பான். எத்தனை பேர் தான்? எத்தனை பேர்? ஐயா வெகுவான பார்த்துருக்கேன். சந்தோஷமா ஆலோசிச்சிருப்பேன். இனி 9 வருஷம் கருப்பசாமி கும்பிட்டுருவேன். எத்தனை வருஷம்? 9 வருஷம் கருப்பசாமி கும்பிட்டுருவேன். 7வது வருஷம் ஒரு அலங்காரக்குள்ள வந்து நான் காணிக்க கேட்பேன். எப்படி போயிட்டு வா கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா. எப்ப வீட்டை பொறுத்த பாவநாசம் படியா பார்ப்போம். பாவநாசம் பக்கத்துல குதிரை போயிட்டு எல்லாரும் தூரம் உட்காந்து உட்காரலாம் ஆகிறது. எதிர்காலம் அப்படின்னு பார்த்தேன். கருப்பசாமி கும்பிட இருக்கு. உண்மையை சொல்லுங்க, எல்லாம் வராது கூட நம்ம வீட்டுல வந்துருக்கோம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி அமைச்சு கொடுத்து நல்வழி கொடுத்து வார வச்சா போதுமா? வேற என்ன கேட்க தெரியா? அதெல்லாம் கருப்பசாமி இப்போதைக்கு என்ன பார்க்க வந்து எப்படி இருக்கு? உண்மையை சொல்லு. அதனால எங்க வர காலையில் விடுவா வீட்டு வா, நான் பார்த்துருக்கேன். கனியா கூட கருப்பசாமி அப்படி எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா நல்லபடியா வாழ வச்சு கொடுக்கணும். கருப்பசாமி பண பிரச்சனை வாழ வச்சு கொடுக்கணும். நம்ம நம்பி இருந்தாலும் நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க. உண்மையா சத்தமா சொல்லணும். அதெல்லாம் இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்து இந்த பார்க்க வந்து எப்படி பார்த்தியா? உண்மையை சொல்லணும். அதே மாதிரி வாழ வச்சா போதுமா? 2 பேரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுடைய வாழ்வாதாரமும் இப்போதைக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கும். உண்மையா இல்லையா? கருப்பசாமி காப்பாத்திட்டாங்க. என்ன நம்புறியா? வேற என்ன கேட்கணும்? அதெல்லாம் முடிச்சு கொடுத்துதான் கருப்பசாமி. எப்படி யாரும் உன்னை தேடி வர மாட்டாங்க. எப்படி உன்னை தேடி வர விட மாட்டேன். வர வச்சாலும் கருப்பசாமி இல்லைன்னு நினைச்சுக்கோ. காப்பாத்திட்டாங்க. வேற என்ன கேட்கணும்? காப்பாத்தி கொடுத்தா போதுமா? இப்படிதான் பிடிச்சா வாக்கு எப்படி வாழ வச்சா போதுமா? வேற என்ன கேட்கணும்? பத்தியா சொல்லு. கருப்பசாமி காலை விட்டுருவோம். அதே மாற்றத்தோட வாழ வச்சு கருப்பசாமி தான் நான் சொன்ன வாக்கு மாற மாட்டேன். அப்படி தவறா உள்ள செய்ய இந்த விஷயம் கருப்பசாமி அடிச்சு வாழ வச்சு தர பண பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்கேன். கருப்பசாமி எப்படி அமாவாசை பார்க்க வரலாமா? வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இப்ப எப்படி கூப்பிட்டே சொல்லியா? கருப்பசாமி தனி பிடிச்சோம். ஒவ்வொரு ஆளா வாங்க இங்க வந்திருக்கமா?
சாப்பிடும் போது உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா அப்படி குடும்பத்தை பத்தி எல்லாரும் நம்பி ஏமாந்து பண்ணி முன்னாடி உண்மையை சொல்லி பண விஷயத்திலிருந்து வேலை இருந்து நம்பி ஏமாந்து பண்ணி உண்மையா பையா. ஆனா இனிமேல் இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்து தொழில் அப்படின்னு வாழ வச்சு கொடுத்தா போதுமா. இடத்தையும் ஏமாந்து கடமை பக்கத்துல வா பயப்படாத கருப்பசாமி உண்மையா இடத்தையும் வளர்த்துறேன். அடுத்தடுத்து ஒரு புரோக்கர் தொழில போனதுண்டா ஏதாவது வேற இடம் பிரச்சனை போனதுண்டா இடமா அப்படி வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு கை போட்டு போனதுண்டா அதான் இருக்கான்னு கேட்டேன். என்ன செய்யணும் மேல் பக்கமா வடக்க மேக்கையான்னு கேட்டேன். கால மை மாந்திரம் நம்புறியாப்பா? மை மாந்திரத்தை நம்புறியா? ஆனா இல்ல நம்புறியா? இருந்தது உண்மைதான். அதனாலதான் புத்திய பேதரிச்சு நம்ம இருக்கவா வேண்டாமா இடத்துல ஆகிட்டாங்க. உண்மையா பையா? புத்திசானத்தை மாத்தி வரக்கூடிய வீட்டுல போராட்டமா ஆகி போச்சு. உண்மையா பையா? போராட்டம் சண்டை உண்மையா வச்சது உண்மைதான். இருக்கிறது ஒரு எசைக்கமா காரணம் கும்பிட்டு வருது அவ்வளவுதான். உண்மையா? உண்மையை சொல்லுமா? இருக்கிறது அவ்வளவு காரணம். அதனாலதான் குடும்பத்தை சீரழிச்சு விட்ட மாதிரி விட்டாச்சு. நம்மளுடைய இடமே நமக்கு சொந்தமா இருக்கா இல்லைன்னு கேள்வி விட்டாச்சு. உண்மையா பையா? வாங்கி கொடுத்து கருப்பசாமி எதிர்காலம் மதிப்பா 3 வேலை பார்த்து விட்டேன். எத்தனை வேலை? 3 வேலை கையில என்ன பையா? இனி அதெல்லாம் இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமா? இந்த கருப்பசாமி நம்பிக்கையா? உன் தொழில் நல்லபடி ஆக்கித்தாரு, குடும்பத்தை நல்லபடி ஆக்கித்தாரு. எப்படி விரோதின்னு சொல்லணும்னா அண்ணன் தம்பி தான். உண்மையா? பிடிச்சா உண்மை சொல்லுங்க. உண்மையா பையா? ஒரு மகன் எதிரி அண்ணன் தம்பி தான். உண்மையா பையா? 3 பேர் பாகத்துல ஒருத்தர் உட்காந்து நாடகம் பண்ணலாம். கருப்பசாமி எல்லாம் நம்பி ஏமாந்து போறோம். நம்ம குடும்பத்துல எப்ப போனாலும் முதல் நம்ம தான் தலையிட்டோம். உண்மையா பையா? எதிர்காலத்துல நம்ம தான் முட்டி போட்டோம். ஆனா இப்போ அனாதையா என்ன செய்யணும்? கருப்பசாமி காப்பாத்திட்டாரு. எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமா? தொழில் போதுமா இல்லையா? தொழிலும் தர நல்லபடியா ஆக்கிட்டாங்க. உத்தராஜம் போட்டிருக்க எதுக்கு போட்டிருக்க? சும்மா போட்டிருக்க. அதனுடைய அர்த்தம் தெரியுமா உனக்கு? கலத்திரியா? குடும்ப வாழ்க்கையில இப்போதைக்கு பிரச்சனை இருக்கு. உண்மையா? காலத்து தூரம் பண்ணல போல காலையில் விட்டுச்சோம். சும்மா எல்லாம் உத்தராஜம் போட்ட உத்தராஜம் இருக்கு. இப்போதைக்கு இல்ல காலையில் விட்டுட்டு வா. இனி அதை வேணா காலத்து தூரம் அதுக்குள்ள நேர காலம் இப்போதைக்கு உண்மையா பையா? மாத்தி அமைச்சு கருப்பசாமி தர. உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய தொழிலுக்கும் உத்தரவு நான் தரேன். அந்த மனைவி உனக்கு சேர்ந்தா போதுமா? கண்டிப்பா. அதை கொடுத்தா என்ன செய்வேன்? அவளை மத்தியில வாங்க கருப்பசாமி பிடிச்சா உண்மையை சொல்லுவேன். என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்வேன்னு சொல்லு. வடக்க பார்த்த மணி அமைச்சு தரமா? எங்க பார்த்த மன வச்சு கொடுத்தா என்ன செய்வேன்? அண்ணா போட்டுவியா? பெருசா போட்டுவியா? அமைச்சு தரேன். பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும்னா எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் சிறு சிறு உடல்நல பிரச்சனை இருக்கணும். யாருக்கு? பக்கத்துல நேரியா உடல் நீர் சக்தி இல்லாமல் வரக்கூடிய தலைவலி அப்பப்போ காய்ச்சல் சம்பந்தப்படுத்துவாங்க. கட்டியா உண்மை சொல்லு. அதான் சொல்ல உண்மை சொல்லு. என்ன செய்யணும்? காப்பாத்திட்டுமா 22 நாள்ல எந்த காய்ச்சல் இல்லாம காப்பாத்திட்டாங்க கருப்பசாமி. அமைச்சு கொடுத்து நல்லபடியா மறுபடிச்சா போதுமாப்பா? அமாவாசை என்ன செய்வேன் எனக்கு? அது இனிமேல் மாத்தி தரேன். எந்த வழியும் இருக்காது கருப்பசாமி மாத்தி தரேன். எப்படி? சரியா சாப்பிட மாட்டால காலையில் விழுந்தா பத்தியா? உட்காரு. இது வந்து நல்லா ஆக்கி தரேன். சாப்பிடுவே நல்லா. இங்க படிக்க எங்க பார்த்த ஸ்கூலா? இங்க பார்த்தது நீ படிக்க போறலாம். நீ படிக்க போறியா? ஸ்கூல்ல இருந்து பார்க்கணுமா? கண்ணபடி போடுவாங்க. கிழக்க பார்த்தது 2வது வாசல். உண்மையா? எத்தனாவது வாசல்? கையில உண்மையா பையா? பக்கத்துல நீர் சத்துல உடம்புல தண்ணி குடிக்க மாட்டேங்கல.
குடிப்பியா தண்ணி வேற ஒன்றும் இல்லை பயப்பட கடையை குடி குடிஞ்சு தர குடிப்பியா குடி எப்படி குடிப்பா குடிச்சிடணும் கீழே விட்டா ஒன்றும் ஆகாது போதும் இல்லை தாங்க மாட்டோம் கருமசாமி இதுலேருந்து எந்த முறையிலும் காப்பாற்ற வரக்கூடிய அமாவாசை சரக்கு வேணும் சரக்கு நீங்க குடிக்கலாம் அதெல்லாம் குடிப்போம் உண்மையா 3 தடவை அங்கே போக மாட்டேன் சொல்லி சரக்கு குடிச்சுட்டு இருக்கான் உண்மையா இதில் கடைசி 2 பேர்த்த வந்து சரக்கு குடிச்சு உண்மையா வா வாங்க உண்மையா வீடு கீழ் பக்கத்துல தான் குடிக்கிறோம் என்ன பண்ணிட்ட உண்மையா சொல்லு கால் வா காப்பாற்றி தரேன் கருமசாமி காப்பாற்றி நல்ல வாழ் வச்சு கொடுத்தா போதுமாப்பா வேற என்ன கேட்கணும் கையெழுத்து கையெழுத்து தானே இட பிரச்சனை இருக்கு மாத்திட்டாங்க 2 பேருக்கு பாகம் பிரிச்சுக்கணும் உண்மையா உண்மையை சொல்லுங்க மாத்தி பார்க்கலாம் உடனே ஆரோக்கியமாக்கி தரேன் கருமசாமி பார்ப்போம் போயிட்டு கருமசாமி நீ பார்த்து கூப்பிடுப்பா பாபா கனி குடிச்ச முடியா என்னாச்சு கருமசாமி எத்தனை பார்க்க வந்திருக்கேன் கருமசாமி அமைச்சு கொடுத்த உடனே நல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா வேலைகளும் நமக்கு சரிவர இல்லை உண்மையாப்பா அதெல்லாம் நல்லா கொடுத்தா போதுமா கருமசாமி எப்படி என்ன பார்க்க வேலை வாங்கி கொடுத்தா போதுமா என்ன செய்ய கருமசாமி வந்து கேட்க ஒரு தனியா வந்து பார்க்க முடியுமாங்க தனியா வந்து பார்க்கணும் சனிக்கிழமை எங்க வரணும் வர முடியுமா எப்படி வர முடியுமாப்பா எல்லாம் கலந்து பண்ணலாம் கருப்பசாமி இருக்க ஆலோசித்தாரு வேலையும் பார்த்தாலும் 1க்கு 2 வணக்கத்துக்கு வேலை பார்த்து திரும்பி வந்தியா எங்க போனேன் இப்போதைக்கு உடல்நிலை யாருக்கு சரியில்லை மாத்தி கொடுத்தா போதுமாப்பா கருப்பசாமி நம்பியா வீட்டுக்கு மேக்க சொல்ல இருக்காரா எங்க இருக்காரு மேக்க எங்க இருக்காரு ஊர்ல எங்க இருக்காரு மேக்க இருக்காரா மேக்க தேக்க கொடுத்து நல்ல வழிபடுத்தி கொடுத்து உத்தியோகம் வழி கொடுத்தா போதுமாமா இடத்தோட பிரச்சனை மேக்க பிரச்சனை இருக்கா அதை மாத்தி அமைச்சுட்டாரு அதே போய் கருப்பசாமி தனியா முடியுமா அது முடியுமா முடியாதா கருப்பசாமி அமைச்சுட்டாரு வரலாம் தனியா பிரச்சனை நிறைய இருக்கு என்ன புரியுதா உனக்கு பிரச்சனை நிறைய அமைச்சுட்டாரு அதான் தனியா வாக்கில் ஒரு என்ன சொன்னேன் அதான் முடிச்சு கொடுத்துறேன் அடுத்த ஒரு தனியா வந்து பார்க்கணும் அப்படியேதான் காப்பாற்றுறேன் கலிய விசுவாசம் காப்பாற்றுறேன் பயிர் பிரச்சனை அடிக்கடி யாருக்கான கல்வி அதை மாற்றி தரங்க சார் கனியை அதை தேய்ச்சி குடிக்கும் அதை உடம்புல குடிச்சு வரக்கூடிய 3 வாரத்தில் கூப்பிடுங்க எப்படி நல்லபடியாக ஆகிட்டாங்க வேற என்ன கேட்ப அது கொண்டு தனியாக வந்து கேட்கணும் முடியுமா முடியாதா வேலை பக்கத்தில் காப்பாற்றிட்டாங்க அமைச்சுட்டாங்க போயிடும் எல்லாரும் கல்வி பிடிச்சா அப்படியே கேட்க அப்படி பரபரம் வரணும் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா அப்படி குடும்பத்தை இடையில வந்தது அப்படி முன்னாடி இல்லையா ஒரு நரம்புல வரக்கூடிய ரத்த பிரச்சனை உண்மையா ஐயா சொல்லிருப்பாங்களா இல்லையா என்ன செய்யணும் அதான் உடம்புல ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போதைக்கு இருக்கும் உண்மையா ஐயா எத்தனை மாசம் ஆச்சு 3 அதாவது இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் சரியா பார்த்தா 3 மாசம் ஆச்சு கால விடுத்த பையன் காப்பாத்திட்டாரு போயிட்டு வா உன் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தா என்ன செய்வேன் எனக்கு பரப்புல படிக்கல இல்லையா என்ன செய்யணும் இந்த கர்மசாமி நம்புறியா உங்களுடைய பிள்ளையை இப்போ கைவிடுறான் நிப்பாமல இதே மாதிரி நடக்க வச்சு எந்த ஒரு குரலும் காப்பாற்றி கொடுத்த கர்மசாமி என்ன செய்வேன் இடையில வேற சாமி கும்பிட போற மதமான பிரச்சனை
என்ன சாமி கும்பிட்டு நடந்துச்சு காலை விடுப்பா நாங்க காப்பாத்தி தரோம்ல என்னடா சித்தியா இப்படி போட்டா போடலாம் உண்மையா நமக்கு இருக்கவா அங்க ஓடிடுவா என்ன பையா எந்த பக்கம் போக மாட்டான் உன் வாரிசு நல்லபடியா ஆக்கிட்டாங்க நல்லபடியா நடக்க வச்சுட்டாங்க பேச வச்சு நல்லபடியா தாங்க என்ன செய்யணும் பார்க்க மாட்டியா அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு நீ இல்லை உண்மையா பையா யாருக்கிட்ட வாழ்க்கையும் போராட்டம் உண்மையை சொல்லு நாம எடுத்த வாழ்க்கை உண்மையா பையா அதுலயே போராட்டம் போராடிக்கிறது இல்லையா வாரிசு இப்படி நிற்க உண்மையா இல்லையா நான் ஒண்ணு கேட்க மாட்டேன் கருப்பசாமி சொல்ல மாதிரி இவனை கூட்ட முடியுமா எங்க இருந்து வர இந்த ஊர்ல காலை விடுவா கொண்டு பேர் கருப்பசாமி நீ பார்த்து சொல்லுப்பா நல்லாக்கி கொடுத்தா போதுமா என்ன செய்யறதுக்கு உன்னுடைய கணவன் அப்படின்னு பார்த்தா எங்க இருக்காரு என்ன பார்க்கலாம் காலையில் விடுவா என்ன கேப்ப கருப்பா நிக்கலாப்போ நிக்க முடியுமா சரி கருப்பசாமி ஏழை தமிழ் சொல்றாங்க கருப்பசாமி அப்படித்தானே பணக்காரனுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் வேற செல்வாக்குள்ளவனுக்கு வேற ஆனா ஏழையப்பட்டவங்க கருப்பசாமி காப்பாத்து காலில் விட்டு விட்டுற முடியுமா அறுவடை பண்ணி கொடுத்தா போதுமா சட்டையா சட்டையா உட்கார வை நல்ல ஆக்கிட்டாரு நரம்பு பிரச்சனை சொன்னாங்களா சரியா நரம்பு பிரச்சனை சொன்னாங்களா எல்லாம் ஆக்கி கொடுத்தா காலை வைக்கல சும்மா என்ன பார்க்கறது பரவாயில்ல கேட்டு டாக்டர் சொன்னாங்க நரம்பு பிரச்சனை சொன்னாங்களா நல்லா கொடுத்தா போதுமா அவனுக்கு கனி பிடிச்சி அதை விட இந்த கால ரத்தம் இருக்கா இருக்கா வாழ்வழிக்கும் ஆரியபர கற்பன சாமிக்கே சாமிக்கே வாழ்வழிக்கும் ஆரியபர கற்பன சாமிக்கே வாழ்வழிக்கும் ஆரியபர கற்பன சாமிக்கே பரந்தரும் ஆரியபர கற்பன சாமிக்கே கற்ப சாமிக்கே ஆரியபர கற்பன 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 சாமிக்கே நோர்வணி பெரிய கற்ப சாமிக்கே ஆரியபர கற்பன சாமிக்கே ஆரியபர கற்பன சாமிக்கே ஆரியபர கற்பன சாமிக்கே ஆரியபர கற்பன சாமிக்கே அரட்டாமரி கற்பன சாமிக்கே அரட்டாமரி கற்பன சாமிக்கே இது பேட்ரா இது என்னங்க கை பிடிக்காம இருக்கணும் என்ன சாமி கும்பிட்டு அல்லையா யார் பிடிச்சாப்போ இனிமே நடந்தானா மூணு முறை கூட்டு வருவியா நல்லா சாமிட்டாங்க நான் பக்கத்துல மூணு கனி தேய்ச்சி குடிக்கணும் அமாவாசை வரதுக்குள்ள கணவனுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே சரியில்லை போராட்டம் தான் வாழ்க்கை அண்ணன் தம்பி 2 பேரும் உண்மையா எத்தனை கைதல்ல யார் பொண்ணு இருக்கா
கருப்பசாமி புண்ணி வச்சு ஆள் வச்சு தரேன். விடாம போட்டேன், பிடிக்காம போக முடியல. என் பேர் இருக்கல கருப்பசாமி. என்னடா கேமராமேன் சரியா இருக்கியா? கரெக்டா இருக்கு கருப்பசாமி அப்படியே போங்க. கண்டிப்பா கருப்பசாமி குடும்பத்தை அப்படி பார்த்தேன். எல்லாமே இருக்கு கருப்பசாமி. வாரிசுக்கு பரிச்சோம் உண்மையா என்ன செய்யணும்? சுத்தமா சொல்லு. நான் வாரிசுக்கு பாரு சொல்லணும். என்ன சொல்லணும்? காது கொடுத்தா கேட்டியா? யாருது அனுப்பி விட்டுருமா? வெளிநாட்டுக்கா 2 தடவை தோத்து போயிட்டனா? எத்தனை தடவை? உண்மையா பையா? 3வது தடவை கருப்பசாமி அனுப்பிச்சு நீ என்ன தருவ? ஆனா நீ நல்ல பிள்ளை, நீ பார்க்கல சரியா இருக்க. கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம். அங்கங்க பார்த்தான், நம்ம வாழ்க்கை அமைப்பான்னு பார்த்தான், அமையல. உண்மையை சொல்லு. விரும்பி பார்த்தான், கிடைக்கல, ஏமாந்து போயிட்டான். பொம்பளை கிளம்பி போலாம் மகளே. என்ன பையா? அதெல்லாம் இல்ல. கருப்பசாமி தொழில வந்து அதிகாரப்பூர்வமா வாழ வச்சுதான் கருப்பசாமி. என்ன நாட்டுக்கு போனோம்? போனா வச்ச போதுமா? பாஸ்போர்ட்ல இருக்குல்ல, 2 தடவை கொடுத்துட்டியா? என்ன செய்யணும்? கருப்பசாமி வாங்கி கொடுத்துருந்தேன், ஒரு அம்மாவாசைக்குள்ள வாங்கி கொடுத்துருந்தேன். எந்த உடலும் காப்பாத்தி கொடுத்துருந்தேன். எத்தனாவது வீடுப்பா? 2வது வீடு இருக்குல்ல? எத்தனாவது வீடு? கையில வாங்கி வச்சு கொடுத்துருந்தேன். வெளிநாட்டுக்கு போக வச்சு தரேன். இதை பொறுத்து சொல்லுவோம். ஒண்ணு கேட்டா ஒண்ணு சொல்லிட்டியா? கப்பல்ல கொண்டு வந்த கதை தான் இருக்கு. பிள்ளை வாழ்க்கையும் கேட்கணும், இந்த பிள்ளை வாழ்க்கையும் கேட்கணும். எப்படி வெளிநாட்டுக்கு அமைச்சு என்ன செய்வேன்? ஏன்னா 2 இடம் கொடுத்துருக்கான் கருப்பசாமி அமைச்சு வச்சேன். எப்படி மத்தெல்லாம் வந்து தாய் தப்ப சொன்னே பார்க்க முடியுமா? உண்மையை சொல்லு. கொஞ்சம் இடத்துல பண்டி அடிச்சான். உண்மையை சொல்லு. உண்மையா பையா? காலை விட்டுவா. உன்னதான் சொல்லுறேன். எத்தனை நீ தானே கருப்பசாமி பார்த்து சரியா சொல்லு. அங்க இருந்து சொல்லிட்டா நான் சொல்றேன், நீ வேற என்ன மறைச்சு பார்க்காத. கருப்பசாமி அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமாமா? வெளிநாட்டுக்கு அமைச்சு தரேன். எந்த ஊர்லயுமே காப்பாத்தி கொடுத்து கருப்பசாமி 2 தடவை வெளிநாட்டு ட்ரை பண்ணியாப்பா. 3வது தடவை நான் ஒண்ணு போக்க வச்சு நல்லபடியா அமைச்சு தரேன். போக்கடி சீட்டு வரைக்கும் கருப்பசாமி சொல்லுவேன். கருப்பசாமி என்ன செய்வேன்? நல்லா முடிஞ்சதும் எனக்கு ஒரு பணத்தை இப்போதைக்கு முடியுமா? கருப்பசாமி என்ன செய்யணும்? அன்னதானம் போட்டுறியா? வாக்கு மாறக்கூடாதா? கருப்பசாமி வாக்கு மாற மாட்டேன். சொல்ல வீட்டுக்கு கிழக்கா இருக்காரு உண்மையா? ஆனா கருப்பசாமி எங்கேயும் இல்ல. கருப்பசாமி ஒரே ஜாதி மாரிபர கருப்பசாமி. எனக்கு எங்கேயும் இடம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. யாராவது கூப்பிடக்கூடிய இடத்துல இந்த இடத்துல கூப்பிட்டா வந்துருக்கேன். கருப்பசாமி உனக்கு பார்த்துட்டா எப்படி? ஒரு அம்மாவை எசைக்கமனை கும்பிட்டு வரணுமே. யாரும் கும்பிட்டு வந்துருக்கா? எசைக்கமனை யாரும் கும்பிட்டு வந்தீங்களா? புருஷவழியை கும்பிட்டாங்களா யாரும்? வடக்க இருக்கான எசைக்கமன் வந்து இருக்கா? நான் தான் பதில் சொல்லணும். வீட்டுக்கு வடக்க கிழக்க பார்த்து ரோட்டில் இருக்கா? உண்மையா பையா? ரோட்டத்துக்கு இடது பக்கம், இங்க இருந்து போனா இடது பக்கம், அங்க இருந்து வலது பக்கம். உண்மையா பையா? சில காரியங்களை நிப்பாட்டிட்டு இருக்கா. கருப்பசாமி அடிச்சு வைக்கிறேன், காப்பாத்தி தர கருப்பசாமி. வேலை வாய்ப்பும் கொடுத்தது. அன்னதானம் போட்டுறியா? வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்தது போதுமாப்பா? வேற என்ன கேட்கணும்? நல்ல என்ன கேட்கணும்? வேலை விடுப்பா. எதிர்காலம் நாம நினைச்ச வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒரு பார்க்கணும். உண்மையா என்ன செய்யணும்? அந்த பேரை உடம்பு என்ன பார்க்க வேண்டிய ஒரு மாதிரி அந்த பேர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா அதே வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா? இல்ல நமக்கு அது சைடுக்காக கற்பா வேற வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் கேட்கணும் தான் வைக்க. உனக்கு அந்த வாழ்க்கை என்ன கேட்கணும்? வரக்கூடிய அமாவாசை தான் என்ன கொடுக்கணும் முடியுமா? என் குதிரை இன்னும் போகல. அவருக்கு தெக்க பார்த்த வீடு உண்மையா? நான் குதிரை இன்னும் போகல, வெளியே தான். அதெல்லாம் கேட்டு அடுத்த அமாவாசை சொல்றேன். வாழ்க்கை இல்லையா? கருப்பசாமி நம்பி போனா வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குப்படி என் வாழ்க்கை நல்லதுன்னு கடைசி எனக்கு வந்துருக்காரு. தெக்க பார்த்த வாசல் 1, 2, 3வது ரூம் உண்மையா? 3வது வீடு உண்மையா பையா? 2 தடவை அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வழியில உண்மையா பையா? தாயை பத்து பேர் தாக்கா பத்து பேர் கருப்பசாமி நான் இருக்கேன். உண்மையா பையா? அடுத்த அமாவாசை உத்தரவு தரேன். எதிர்காலம் இல்லையா? அமைச்சு கொடுத்து கருப்பசாமி வாழ வச்சா போதுமா? ஆனா நல்ல பிள்ளை, நல்ல போல்டா இருக்கா, எதையும் நம்ப மாட்டா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவா. உண்மையா பையா? பயப்படவே மாட்டா, பயப்படாத. சரி வரலாம். அடுத்த அமாவாசை பார்க்க வரவே பத்தியா? அது ஒண்ணு வாழ் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறேன். வருத்தப்பட மாட்டியா? இவ்வளவு கருப்பசாமி சொல்ற கடைசியில் எனக்கு ஒரு பிசு வச்சு விட்டு பாக்க. சரி கருப்பசாமி பாப்பா வரலாம். எனக்கு உறுதியா இருந்தாலும் கருப்பசாமி நான் உன்னை நாடி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உறுதி எனக்கு இல்லாம இருக்கு. உண்மையா? மகளுக்கு என்ன கேட்கணும்?
என்ன செய்யணும் நானு? கருப்பசாமி அங்க இருக்க விவகாரம் வேற மாதிரி இருக்கு. உண்மையா அங்க இருக்க விவகாரம் வேற மாதிரி இருக்கு. ஆனா இவருடைய வாழ்வாதாரம் பார்த்தா நல்லபடியா இருக்கு, அமைச்சர் தான். ஆனா இடையில வந்த பிரச்சனை பிரிஞ்சிருப்பா. உண்மையா என்ன செய்யணும்? சேர்த்து வச்சு கருப்பசாமி கொடுத்தா என்ன செய்வேன்? எப்படி பார்க்க மாற மாட்டியா? உனக்குன்னு ஒரு வேலை கேட்டு வந்தோம். அதை என்ன கேட்கணும்? நான் கருப்பசாமி போக வச்சு தரேன். யாராவது என்ன பார்க்க வந்ததுக்கு அப்புறம் மனதிலும் சரி உடம்புலையும் தைரியத்தை கொடுத்துட்டேன். உண்மையா பையா? சத்தமா சொல்லு. அதுபடியே அமைச்சு தரேன். ரெண்டாவது வீட்டுல நீ போகிறது உறுதி. ரெண்டாவது வீடு தானே? அதான் சொல்றேன். ரெண்டாவது வீடு தானே? கருப்பசாமி போக வச்சு தரேன். அவனையும் எதிர்காலத்தை அவன் பேச்ச கேட்க வச்சு தரேன். எந்த ஊர்ல இருக்கான்? பல வச்சு கொடுத்து கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? என்ன நம்புத? அமாவாசை அம்மாசை கருப்பசாமியை பார்க்க வரோம். கருப்பசாமி பார்க்க கொடுக்காரு. ஆனா ஒரு சில வாசியம் நிறைவேற்றி கொடுக்காரு, ஒரு சில விஷயம் நிறைவேற மாட்டேங்குது. உண்மையா? எப்படி கருப்பசாமி நம்புறியாடா? நான் நினைச்சா முடியாது இருக்கா? அதனுடைய கால நேரம் கழிஞ்சு வரும்போது கருப்பசாமி கொடுக்க முடியும். இறங்க 2 தடவை போராடி அங்க போகவா, கோர்ட்டுக்கு போக, கச்சேரி போக ஆயிட்டு அதெல்லாம் விட மாட்டேன். போயிட்டு வாங்க பாத்துக்கலாம். அடுத்த அமாவாசைக்குள்ள பெண் பிள்ளைக்கு வாய் பரிசு சொல்லிட்டாங்க. போயிட்டு வாங்க. கருப்பசாமி நீ பார்த்து கொடுப்பா. எப்பா யாருக்கா கனி பிடிச்சா இருக்காங்களா? அப்படியா பத்தியா? வேற காக்கா கொடுத்தாக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கருப்பசாமி எங்க இருந்தாலும் ஒண்ணுதான். ரொம்ப சந்தோஷம். தூக்கம் வருதோ? பயப்படாத. எனக்கு வந்தா அப்படிதான். என் குதிரை போனல பத்தியா? என் குதிரை வேணாம் நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். நானா சொன்னா வாக்கு நான் சொல்லுவேன். போடல. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். போராட்டமா இருந்த கருப்பசாமி ஒன்னாயிடுச்சு. உண்மையா பையா? எத்தனை சொல்லுப்பா? இப்ப வேலை எப்படி இருக்கு? எந்த குறையும் இல்லை. வீட்டு கிடக்க வேலைக்கு போறியா? கிடக்க உண்மையே சொல்லு. 1 2 3வது எத்தனாவது? அது சரியா இருக்கா? பாரதி சொல்லி கருப்பசாமி உடனே ஆரோக்கியத்தை கேட்டார். அதையும் நல்லா ஆக்கி கொடுத்தார். என்ன கேட்கணும்? அதை நான் முடிச்சு கொடுத்தேன். கருப்பசாமி காலை விட்டுவா. எனக்கு என்னோட நல்லா ஆக்கிட்டார். ஆட்டோ டிரைவர் பார்க்க எனக்கு சடை பிடிச்சிருந்தா உண்மையை சொல்லுங்க. அதான் பக்கத்துல ஏதாவது சடை கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி அமைதித்தோட அந்த இடம் 2வது மனையா? 2வது மனை உனக்குன்னு அந்த இடத்துல வைக்கணுமா இல்ல வேற எதுவும் செய்யணுமா? ஏன்னா துரோகம் பண்ண ஒரு பேர் தான். உண்மையா அவனை அடிச்சு நிற்கணுமா ஒண்ணு வாழ வைக்கணுமா? கருப்பசாமி அமைச்சு கொடுத்தவன் சகோதரனா? சரி வாழ வச்சு தரேன். அந்த இடத்துல மனைவில பிரச்சனை அப்படின்னா 2 பேருக்கும் பாகம் பிரியணும். உண்மையாப்பா? பிரிச்சு கொடுத்தா போதுமா? நான் என்ன சொல்றேன்? அவனுக்கு வழக்க போயிட்டு அது போயிட்டு கருப்பசாமி உண்மையில நேர் பக்கம் ரோட்டுக்கு என்ன பையா எல்லாம் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருந்தேன். வரக்கூடிய அமாவாசை அது 2வது அமாவாசை உனக்குன்னு பிரிச்சு கொடுத்து வாழ வச்சா போதுமாப்பா? ஒரு தொழில் நல்லபடியா ஆக்கிட்டாரு. எந்த ஒரு குறையும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா கருப்பசாமி? ஆனா அவ புத்திதான் ஒண்ணு மாறுது. உண்மையில சாண்டாவதான் இருக்கா? காலை கொடுப்பானு உன்னை நல்லா ஆக்கிட்டா. உண்மையா பையா? பொய்யா சொல்லப்படாது. உண்மையா பையா? நீ நல்லா தான் இருக்க. திடீர்னு தான் சண்டையை போடுதான். என்ன 3 பேர் பார்க்கல? இன்னொருத்தன் வராங்களா? அவர் இருந்து எத்தனை பேரு? இன்னொருத்தன் 3 பேரா? காலை கொடுத்துருவாங்க. யாருக்கு சொல்றது? என்ன செய்யணும்? உடனே கருப்பசாமி காப்பாத்திட்டாரு. என்ன பார்க்க வந்த எப்படிமா இருக்கு? என்ன பார்க்க வந்த எப்படி இருக்கு? இப்ப கொடுத்த வாக்குப்படி நல்லா ஆக்கிட்டாரு. எந்த ஒரு குறையும் கணவன் மனைவி ஒற்றுமையாக்கி வாழ விட்டாங்க. 2 பேருக்கும் எந்த ஒரு சந்தேகம் இப்பெல்லாம் இல்லையா? எல்லாருக்கும் வந்தது உண்மையா? இனிமேல் வரக்கூடாது. வந்தா கருப்பசாமி முன்னிட்டு அமைச்சு கொடுத்துறேன். இடத்தையும் பிரிக்க வச்சு கொடுத்து அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்தா போதும். கருப்பசாமி வாழ வச்சுட்டாரு. அடுத்த அமாவாசை என்ன பார்க்கணும்? அதுவே வேண்டியா? கருப்பசாமி உடச்சுதான் பாக்கிய நல்ல பிள்ளை. கருப்பசாமி வைக்கப்பட இல்லை. பாவநாசம் பக்கத்துல ஒடியாப்பா. பாவநாசம் 3 வாரத்துல பணம் வச்சு தருவான். என் தங்கை காரியம் போட்டுருக்கு. ஏன்னா அவன் தான் சில அடிக்க வேண்டியது அடிப்பான். நான் யோசனை பண்ணுவேன். ஐயா வேட்டை நடத்தாரு.